வெல்கம் டு ரெஸ்லிங் ரெமிக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நடந்து முடிஞ்ச AEW டைனமிக் ஷோட ஹைலைட்ஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலுக்கு புதுசாக வந்துருதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கொஸ்டின் என்ன, இன்றைக்கி நடந்த டைனமிக் ஷோட ரேட்டிங் என்ன சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8.9 அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஹங்கமன் ஆடம் பேஜ்லாம் தரமான செக்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. அவர் வந்ததே ஒரு 6 செகண்ட் தான், ஆனால் இருந்தாலும் அந்த செகண்ட் வந்து ரியலி வேற லெவலாக இருந்துச்சு. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஒயிட்டை வந்து கேட்குறாங்க பேக் ஸ்டேஜில், நீங்கள் இப்போ ஜான் மாக்ஸ்லி வந்து ஃபேஸ் பண்ணுறதா ஒரு ஐடியா இருக்காங்க. ஜான் மாக்ஸ்லி வந்து இன்னும் அக்செப்ட் பண்ணல, அதை பற்றி சொல்லுங்கன்னு. டெத் ரைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த கூட்டம் அங்கே வந்து நிற்கிது. அண்ட் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஒயிட் ஒத்தால நின்று எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிடாரு. கூட வந்து FTR வந்து சேர்த்துக்கிட்டாங்க கூடால. அண்ட் ஜே ஒயிட் வந்து முழுக்க யாரை ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னா ஜான் மாக்ஸ்லி தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அண்ட் FTR வந்து பார்த்தீங்கன்னா அகன் இந்த க்ளவுடி மித்த எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் இதில் வந்து என்னடா இது ஆடம் கோப்லாண்ட் காணாமே அப்படின்னு வந்து தெரியிருந்தேன். அண்ட் சண்டை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகி கடைசியில் உள்ளே வந்துட்டாங்க. ரிங் சைடுக்குள்ளே வரைக்கும் சண்டை நடந்து கடைசியில் என்ன ஒன்றா ஜே ஒயிட்டை போட்டு பொழந்துருவாங்க. அண்ட் மொத்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா FTR அடிச்சு தள்ளிட்டு ஜே ஒயிட்டுக்கு டார்கெட் வச்சுட்டாங்க. அதாவது ஃபேக்ஸு அண்ட் க்ளவுடியோ எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்துட்டாங்க. அண்ட் ஜே ஒயிட்டை பொழந்துருப்பா அங்கே சடனாக வந்து பார்த்தீங்கன்னா கோப்லாண்ட் ரிட்டர்ன் ஆகிட்டு அங்கே வந்துட்டார். வந்து அண்ட் ஸ்பீரை தள்ளி விட்டார். ஸ்பீரை தள்ளி விட்டனால இப்போ அடுத்து என்னென்னா ஆடம் கோப்லாண்ட் மைக் எடுத்துகிட்டு ஜான் மாக்ஸ்லி உன்னை நான் அடுத்த வாரம் நடக்க போகிற ஷோவில் வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணுறேன், உன்னை வந்து சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜான் மாக்ஸ்லி டக்குன்னு உங்க ஐயா சை அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஒரு மைக்கை கொடுத்துட்டு நான் வந்து இதை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. அண்ட் க்ளீனாக எதுனாலும் தெரில. அடுத்த டக்குன்னு வந்துன்னா ஜே ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அவர் டக்குன்னு மைக்கை வாங்கிட்டு நான் ஒன்று அடுத்த வாரம் நடக்க போகிற ஷோவில் வந்து நான் சேலஞ்சை பண்ணுறேன் அந்த வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப்புக்கு, நீ ரெடியா, அப்படி இல்லைன்னா நீ பயந்துட்டு அந்த மாதிரி இருந்து ஒத்துக்கோ அந்த மாதிரி இது சொல்ல ஜான் மாக்ஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சேலஞ்ச் வந்து நான் ஒத்துக்கிறேன் அப்புறமா சொல்ல ரேட்டட் FTR பாவம்டா என்னடா அது அவர் மூஞ்சியை பாவமாக்கிட்டீங்க, அவர் சேலஞ்சு அக்செப்ட் பண்ணல, ஜே ஒயிட் சேலஞ்சு அக்செப்ட் பண்ணிட்டாரு, என்ன கணக்குனே தெரில. சரி இவர் வந்து கோப்லாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கையை கொடுத்துட்டு ஓகே எனக்கு போல நீயாவது மோதிரி அவங்க கதையை முடிச்சிரு அந்த மாதிரி தான் தோணுச்சு. பாப்பா என்ன தான் நடக்குதுண்டு. அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் டூ என்னன்னா இந்த ஹர்ட் சிண்டிகேட் வராங்க. இப்போதைக்கு சாம்பியன் அவங்க தான் டாக் டீம் சாம்பியனாக இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ் ரிட்டர்ன் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நடக்க போகிற ஷோவில். அண்ட் இப்போதைக்கு இவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. கிராண்ட் ஸ்லாம் ஆஸ்திரேலியாவில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த சேலஞ்சை அதாவது ஹர்ட் சிண்டிகேட் இப்போ வந்து பிறந்துடலான்னு ஒரு முடிவில் இருந்தாங்க. கடைசியில் MVP வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து கூட்டு போயிட்டாரு. அண்ட் வில் ஆல்ஸ்பருக்கும் டான்ஸ் கேல்ஸ் ஃபேமிலியிலேருந்து ஒரு ஆளை வந்து புதுசாக யாரோ வரப்போறாங்களா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா டான் கேல்ஸ் ஃபேமிலியிலேருந்து ஃபஸ்ட்டு அந்த மொட்டையை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீ வந்து இது வரைக்கும் வில் ஆல்ஸ்பர் அண்ட் கென்னியை விட ஒரு பவரான ஒரு ஆள் அப்புறம் டான்டாஸ் அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க. இவர் வில் ஆல்ஸ்பர் பார்த்து பயந்துட்டாரு. என்னடா அது இவனை சம்மந்தமெல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க, சரி பரவாயில்ல முடிஞ்சாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த மாதிரி ஐடியாவெல்லாம் அவர் சண்டை போட்டார். ஆனால் நான் கூட என்னடா நான் இவர் இப்போ தான் பார்க்குறேன். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆள் போகிறதுக்கு இவர் வந்து ஒரு மெம்பர் தான் 6th மெம்பர்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா டான்டாஸோட பவர் அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. அடிச்சு துவச்சிட்டாரு எல்லாத்தையும். ஆனால் நான் இந்த மேட்ச்சில் ஒருவேளை இவர் வின் பண்ணிடுவார் அப்படின்னு நினச்சி தப்பு கணக்கு போட்டுட்டேன். அந்த மேட்ச்சில் என்ன ஆகுனா அவர் பின் பண்ணும்போது ரெஃப்ரி வந்து நீ 2 தான் கவுண்ட் பண்ண 3 கவுண்ட் பண்ணியிருந்த நேரத்தில் அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது வில் ஆல்ஸ்பர் டக்குன்னு ஓடி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபினிஷர் மூவை தட்டி விட்டார். இங்கே மேட்சை வந்து முடிச்சிட்டாரு. வில் ஆல்ஸ்பர் டான்டஸாக இருந்தாலும் பரவாயில்ல, டான் கால்ஸ் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, அண்ட் இங்கே முடிச்சு காட்டுவே அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போ கென்னி ஒமேகா வர்றாரு. அண்ட் கென்னி ஒமேகா வந்து என்ன சொல்கிறாருன்னா இப்போதைக்கு கிராண்ட் ஸ்லாம் ஆஸ்திரேலியாவுக்கு தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன், ஆனால் இப்போலாம் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு ஐடியா இல்லை. அண்ட் டேரெக்டாக வில் ஆல்ஸ்பர் அண்ட் கென்னி வாசஸ் அண்ட் கெய்லி ஃபிச்சர் கட்டாஷிட்டாவா பேர் என்ன வாயில் வந்து சொல்ல மாட்டேங்குது நண்பா. அவருக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுவோம், நீங்கள் அங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணி காட்டுவோம்னு சொல்கிறாங்க. நம்பர் த்ரீ என்ன அதே கெய்லி ஃபிச்சர் அண்ட் கக்காஷிட்டாவா அது வாயிலே வர மாட்டேங்குது அவர் பேர். ஆனால் அவருக்கும் அண்ட் பிராட் கிங் டீமுக்கும் ஒரு மேட்ச்சு. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு என்னென்னா டக்குன்னு அடுத்தடுத்த மூவ்ஸை வந்து போடுவாங்க. லிட்ரலி இவங்க ஜெயிப்பாங்களா அவங்க ஜெயிப்பாங்களா நம்மளால கன்ஃபியூஸ் பண்ண வைப்பாங்க. இந்த ஒரு AEW டைனமிக் ஷோவில் எனக்கு வந்து இந்த மேட்ச் வந்து செகண்ட் பிடிச்சிருக்கு. இந்த மேட்ச்சில் கெய்லி ஃபிச்சர் தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு பிராட் கிங்கை வின் பண்ணி இந்த மேட்ச் வந்து முடிச்சு விட்ருப்பாரு. அந்த மேட்ச்சில் தரமான மேட்ச். உண்மையிலே நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கடைசி 5 நிமிஷம்ல அந்த மேட்ச் ரொம்ப ஃபயராக போய்கிட்டு இருக்கும். அண்ட் மிஸ் பண்ணிடுறாங்க. இங்கே பேக் ஸ்டேஜில் இருக்காங்க. கிறிஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் நடந்த AEW கொலிஷன் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சமோஜோ அட்டாக் பண்ணியிருப்பாரு, சமோஜோ அண்ட் ஹூக்கை. அண்ட் இப்போ பேக் ஸ்டேஜ்லேருந்து சமோஜோ அண்ட் ஹூக் 2 பேரும் தேடிட்டு இருக்காங்க. இதான ரூமு, இந்த ரூமுக்குள்ளே போகிறோம் அண்ட் இருக்கிற எல்லாத்தையும் தட்டி தூக்குறோம் அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வேற இடம். ஐயோ சரி நான் வந்தது வேற ஆள நினைக்க இவங்க இருக்காங்க இல்லை அப்படின்னு பேசும்போது பரவாயில்ல அடிச்சு விட்றலாம் அப்படின்ட்டு இருக்கிற இந்த ரூமுக்குள்ளே எவன் இருந்தாலும் அடி வேண்டாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டு போயிட்டேன். இங்கே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் கேஜ் எட்டி பார்க்குறாரு. ஐயோ நம்மளுக்கு மேலே இவங்க அடி வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா அப்படின்ட்டு எவரும் பார்த்தீங்கன்னா போய் ஒளிஞ்சிக்கிறாரு. சமோஜோ அடிச்சு போட்டுட்டு அந்த சைடு கிராஸ் பண்ணும்போது பார்க்கல, ஜஸ்ட் மிஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கதை திறந்து இந்த பக்கம்
மோடி பார்த்துட்டாரு. அண்ட் இங்கே எம்ஜேஎஃப் வராரு. எம்ஜேஎஃப் யாரை பற்றி பேசுகிறதான் தெரியும். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வந்து பார்த்தோன்னா நீங்கள் என்னோட மியூசிக்கை கட் பண்ணுங்கடா, நான் பேச வேண்டிய விஷயத்தை மறந்துடு அந்த மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா என்ன பேசுகிறாருன்னா அவர் ஜெஃப் ஹாரட்டை பற்றி தான் பேசுகிறாரு. இந்த ஏஐடபிள்யூட ஃபுல் ஃபார்ம் தெரியும்ல, ஆல் எலைட் ரெஸ்லிங்னா இது ஆல் எல்டர் ரெஸ்லிங் கிடையாது, வயசானவங்களுக்கு நடத்தும் ரெஸ்லிங் கிடையாதுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போதைக்கு ஜெஃப் ஹாரட் நீங்கள் வந்திருக்க ஓகே, ஓல்டு ரெஸ்லர், நீ வந்து முன்னாடி நல்லா ஒரு சாம்பாக இருந்தால் அதெல்லாம் ஓகே. அண்ட் இந்த டைம் நீ வந்து எல்டர் சாம்பியன் கூட மோதிர இருக்கனா, அதனால வந்து நீ வந்து என் கூட மோதிர அளவுக்குலாம் அந்த அளவுக்கு தகுதி கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப அசிங்கப்படுத்த. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு என்ட்ரன்ஸ் வருது. அதாவது அக்ளைமெண்ட் வந்து பிளாட்டினம் ஓடி வந்து கான்ட்ராக்டோட இங்கே என்னை துரத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு, எவன்டா துரத்துறா சொல்லி தொல்லடா அப்படின்னு அங்கே பாருன்ட்டு பார்த்தா அங்கேருந்து பார்த்தா டக்குன்னு ஒரு என்ட்ரன்ஸ் வருது. ஹங்கமன் ஆடம் பேஜ் லிட்ரலி இந்த செக்மெண்ட் வேறலாம் இருந்துச்சுங்க. ஹங்கமன் ஆடம் பேஜ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஎஃப் ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு செகண்ட் நிற்கும் போதெல்லாம் நான் மிரண்டுட்டேன். சரி இதுக்கப்புறம் இவரே அடிச்சு போட்டுருவான்ட்டு இவர் வந்து அவர் சைடு துரத்திட்டு போவ. இங்கே எம்ஜிஎஃப் வந்துட்டேன், என்னடா இங்கே நடக்குது, ஆளுக்கு ஒரு இன்டர்பிரட் ஆகிட்டு இருக்கா, என்னன்னே புரியலை, அண்ட் நான் பேச வேண்டிய இடத்தையும் மறந்துடுவோம் போல இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சடனாக அண்ட் டஸ்டின் ரூட் வராரு. டஸ்டின் ரூட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ நிப்பாட்டுறான் உன்னோட கதையை, அண்ட் ஜெஃப் ஹாரட்டி யாரும் முடியாது, என்னோட ஃப்ரெண்டு, என்னோட 16 வருஷத்து ஃப்ரெண்டு, அவனை போய் நீ வந்து தப்பாக பேசுவேன், நான் வந்து நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டா இருப்பேன் இந்த ரிங்குக்குள்ளே இருந்துட்டு அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அண்ட் உள்ளே வந்துட்டு இப்போதைக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீலாம் இங்கே சின்ன பையன் தான், எங்களுக்கு முன்னாடி நாங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான பர்சன், நாங்கள் சொல்கிறேன் நீ கேட்டுக்கிட்டு தான் கிடக்கணும், சின்ன பையன்லாம் அங்கே ஓரமாக தான் உட்காரணும், நீ ஆடியன்ஸ் சைடு, அவர் இருக்கும்போது ஆடியன்ஸ் சைடு தானே இருந்த அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது. அண்ட் எம்ஜிஎஃப் இப்போதைக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஓகே ஜெஃப் ஹாரட்டோட ஒன்றும் கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது இந்த 4 வருஷமாக இன்ஜூரில் கிடந்து தெரியுமா, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் இங்கே வந்த, நீலாம் பேசவே கூடாது, ஒரே ஒரு இன்ஜூருக்கு 4 வருஷமா, நீனும் அப்போ வயசானது கொண்டு வந்தானே அப்படின்ற மாதிரி வந்து கலாய்க்கிறாரு. அண்ட் ரொம்ப அசிங்கப்படுத்தோன்னே டஸ்டின்ற ஒரு அளவுக்கு மேலே பொறுக்க முடியல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துறாரு சாப்பு எம்ஜேஎஃப்க்கு. அண்ட் உன்னத்துக்கான பிராவல் ஆரம்பிச்சிருச்சு. இங்கே செக்யூரிட்டி கார்டெலாம் வந்து தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னத்துக்கான சண்டை ரொம்ப பெருசாக போகிறக்குள்ளேயும். அண்ட் இங்கே வந்து எம்ஜேஎஃப் தரமான ஒரு செக்மெண்ட் வந்து பண்ணிட்டாரு. வேற ஒன்றுமே இல்லை, சரி இழுத்துட்டு போயிட்டாங்க செக்யூரிட்டி கார்டு. அண்ட் எம்ஜிஎஃப் திருப்பி மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாரு டஸ்டின் ரோடுக்கு கொட்டையோடு சேர்த்து முடிஞ்சு வச்சு. டஸ்டின் ரோடு கிட்னி கார்டு போட்டுருந்தாரா இல்லைன்னு தெரியல, நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் செய்வாங்க, ஆனால் இங்கே செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவரால் எந்திரிக்க கூட முடியல, அந்த அளவுக்கு பண்ணி விட்டு போயிட்டாரு. அண்ட் இங்கே மேனேஜரை நீ அடுத்து ஏதாவது பேசுனா உனக்கு நான் தான் அடி விழுவோம் அந்த மாதிரி சொல்லிட்டார் போல இருக்கு எம்ஜிஎஃப். அண்ட் எம்ஜிஎஃப் வந்து தரமான செக்மெண்ட் வந்து பண்ணிட்டாரு. இங்கே டஸ்டின் ரோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோடே வந்து க்ளோஸ் ஆன மாதிரி ஃபீலு. அவர் உட்காந்து எந்திரிச்சிக்கிட்டு இருக்காரு. நம்பர் 4 டோனி ஸ்டோம் வர்சஸ் குவீனுக்கான மேட்ச். இந்த மேட்சோட அதாவது கமெண்டேட்டிவ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மரியாமை இருக்காங்க. இங்கே உட்காந்து கமெண்ட்ரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே என்ன ஒரு செக்மெண்ட் ஆச்சுன்னா, அதாவது டோனி ஸ்டோம் போட்டு கமெண்ட்ரி குவீன் வந்து குத்திக்கிட்டு இருக்கா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மூஞ்ச பார்க்க எனக்கு 60 ரூபாய் இருக்குது போய் தொடடை அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சில் வந்து டோனி ஸ்டோம் வின் பண்ணிட்டாங்க. அண்ட் டோனி ஸ்டோம் வின் பண்ணக்கப்புறமா கேட்குறாங்க, மரியாமை வந்து ஹக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா அது கன்றாவி மூஞ்சி இப்படியாவது ரியாக்ஷன் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு மரியாமையே பயந்து ஓட்டாங்க, மூடே சரியில்லை அப்படின்ட்டு. அண்ட் சாம்பியன் எடுத்துகிட்டு ஓட்டாங்க. அப்படியே வந்து கியூட் ரியாக்ஷன் பேரில் ஏதோ கழுவி ஏதோ ஊற்றுற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. அதில் வேறு உட்காந்து ஏதோ பார்பி டால் மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தா பாருங்களேன். இது கூட ஓகே ஏதோ சொல்லிக்கலாம். அண்ட் பாப்பா என்ன நடக்குதுன்னு அடுத்த வாரம் நடக்க போகிற கிராண்ட் ஸ்லாம் கிராண்ட் ஸ்லாம் ஆஸ்திரேலியாவில். அண்ட் நம்பர் 5 இந்த ஃபைனல் மெயின் இவெண்ட்டுக்கு அந்த ஸ்டீவ் சிட்லாண்டுக்கும் அண்ட் ரிகோசிட்டுக்கான வார் இந்த டைமாக முடியும்னு பார்த்தா, அண்ட் இன்டர்ன் சைடு கொடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ரிகோசிட் பேக்லேருந்து அடிச்சு அதாவது ஸ்டீல் ஸ்டெப்பை வச்சு சேரை வச்சு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் இதுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிங் சைடு ஏற்றி விட்டாங்க. ஸ்டீவ் சிட்லாண்ட் நல்லா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல நண்பா. அண்ட் இது வந்து 8:30 முடிய வேண்டிய ஷோ. அண்ட் இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தள்ளி போய்க்கிட்டு இருந்துச்சு. என்ன காரணம் தெரியல, எனக்கு வந்து காலேஜ் டைம் ஆயிடுச்சு, அதனால் மெயின் ஷோவை பார்க்க முடியல. இப்போ ஏடபிள்யூ ஃபேன்ஸாக உங்களை கேட்குறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் பிரேக் டைமில் வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கிறேன்பா. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுவோம், சேனல் சப்ஸ்கிரைப் பா. சீமனிஸ்லேயே தேங்க் வாட்சிங். வேறு ஏதாவது சூப்பர் சார் பற்றி அப்டேட் மறக்காமல் கமெண்ட் பண்ணி. நீங்கள் நடந்த ஏடபிள்யூ டைனமிக் ஷோ ரியலி சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ.